உங்கள் சரீரத்தில் எந்த பகுதி டேமேஜாக இருக்கோ, எந்த பகுதி பலவீனமாக இருக்கிறதோ அதை ரெஸ்டோர் பண்ணி புதுப்பிக்கக்கூடிய வல்லமை தேவனோட வார்த்தையில் இருக்குது. ஆனால் நேரம் செலவழிக்கிறோம். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, வார்த்தை அனுப்பி சுகமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் இருக்கு. இது NIV. He sent forth his word and healed them and rescued them from the grave. கல்லறையிலிருந்து அவர்களை ரெஸ்கியூ பண்றார். எது? வார்த்தை. கீழே NLT. He sent out his word and healed them, snatching them from the door of death. மரண வாசல் இருந்து அவர்களை அப்படி பிடித்து கொண்டு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. மரண வாசலுக்குள்ள போனவனை அவனை திரும்பி சுகத்துக்காக அவனை பறித்து கொண்டு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. மரணத்தின் டோர் வர போயிருப்பாங்க. எந்த மெடிசினும் சுகமாகட்டாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை அவனை சுகமாக்கி மரணத்தின் வாசல்ல இருக்கிற அவனை பறித்து கொண்டு ஜீவனுக்கு உட்படுத்துகிறது. வார்த்தை தாங்க ஜீவன், வார்த்தை தாங்க விடுதலை, வார்த்தை தாங்க வெற்றி. இல்லை நான் ஜெபம் பண்ணி சுகமாயிட்டேன், நல்லது. உங்க ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது, வேதத்துக்கு செவியை மறைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எது சுகமாக்குது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை அவனை சுகமாக்குது, விடுதலையாக்குது, எல்லா அழிவின் பிடியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறது. வசனத்தை கேட்குறீங்க, வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க. ஏன்னா அந்த மெடிசின் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நாட்கள் அதை பயன்படுத்துகிறீங்க, நிறைய நாட்கள் உட்கொள்ளுகிறீங்க, வார்த்தையில் தொடர்ந்து நிற்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பீரியட் ஆஃப் டயத்தில் சுகமாக்கும். சுகமாக்க முடியாத வியாதியாக இருக்கலாம், டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதியாக இருக்கலாம், இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய வியாதியாக இருந்தாலும் சரி, வார்த்தையில் தொடர்ந்து நிற்கிறீர்கள், வார்த்தையை தொடர்ந்து விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் எல்லா வியாதியிலிருந்தும் முற்றிலுமாக பூர்ணமாக விடுதலையாக முடியும். எல்லா வயதிலும் திரும்பி சொல்கிறேன், கொஞ்ச நாள் இல்லை, தொடர்ந்து வசனத்தை போதுமான அளவுக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, உட்கொண்டே இருந்தீங்கன்னா எல்லா வியாதியிலும் சுகமாக முடியும். அது மெடிசின் சொல்லப்பட்டிருக்கு. டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு மெடிசின் எழுதி கொடுக்குறாருன்னா எல்லா மெடிசினுக்கும் ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் இருக்கு. ஹீலிங் சொல்லும் பொழுது உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதாவது உடனே மாத்திரை போட்டேன் சுகமாயிட்டேன், அப்படி எந்த மாத்திரையும் கிடையாது. ஏன்னா அது ப்ராசஸ். உள்ளே போகுது, சரீரத்துக்குள்ளே போகுது, அங்கே டைஜஸ்ட் ஆகுது, டைஜஸ்ட் ஆகி என் சரீரத்தில் எந்த பகுதி டேமேஜ் ஆகிருக்கோ அந்த பகுதியில் போய் அதை சுகமாக்குது. ஹீலிங்கிறது ஒரு ப்ராசஸ், ரெக்கவரி ஆகிறது. சேதம் அடைந்திருக்கிற பகுதி, அது பலவீனம் இருந்த பகுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது. அதே போல் வார்த்தையை கேட்ட உடனே, வசனத்தினை விசுவாசத்தை உடனே, வசனத்தின் மேலே விசுவாசம் வச்ச உடனே டமால் சுகமாகிறது கிடையாது. அது மிராக்கிள். அது நான் அடுத்த போதிப்பு. இதில் மிராக்கிள் என்னைக்காச்சும் நடக்கும், சுகம்ங்கிறது என்னைக்குமே நடக்கும். மிராக்கிள் நடக்கிறது என்றால் இயற்கை விதிகள் மீறப்பட்டிருக்கும். கர்த்தர் இயற்கை விதிகளை எப்பவுமே மீற மாட்டார், எப்போதாவது மீறுவார் தன்னுடைய ஜனங்களுடைய நலனுக்காக. ஆனால் சுகம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் அவைலபிளாக இருக்கக்கூடியது. எப்படி மருந்து உள்ளே போய் 1 வாரம் 10 நாளோ 2 வாரமோ 21 நாளோ எடுத்து அது சுகத்தை கொண்டு வருகிறதோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து வசனத்தோடு அப்படியே டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வார்த்தையினால் சுகமாக்க முடியாத வியாதி இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. எந்த ஒரு தேவனோட வார்த்தையும் வல்லமை இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை இருக்கிறது, சுகமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. சுகத்தை குறித்த வார்த்தை மட்டுமல்ல, அது எந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தைக்குள்ள சுகம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இந்த ஹீலிங் சென்டர்லாம் நடத்தாங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம். ஹீலிங் சென்டர்னா எந்த டாக்டர்ட்டி முடியாதவங்களை கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே போய் வாரம் வந்து பாஸ்டர் என்ன வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அங்கேருந்து ஃபெய்த் மெசேஜ் சொல்லிக் கொடுக்கப்படும், விசுவாச செய்திகள் கொடுக்கப்படும், விசுவாசத்தை இவ்வளோ அறிக்கை செய்யணும், மீத நேரத்தில் டங்ஸில் பேசணும், அவ்வளோதான். சொன்னது வார்த்தையோடு உங்களை டச் பண்ணிட்டே வச்சுருப்பாங்க. அந்த மண்டலத்திலே இருந்தீங்கன்னா எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து சுகமாகி வெளியே வர முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனோட வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தேவனோட வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, அதே நேரத்தில்
வல்லமை உள்ளதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எந்த கொடிய வியாதியா இருந்தாலும் சரி, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதியா இருந்தாலும் சரி, அந்த வியாதியில் இருக்கிற ஜீவனை பார்க்கலும் வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வல்லமை உள்ளது. அப்படி பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரம் மேன்மையாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம், அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, 3 hours உட்காந்துருக்குறோம். உட்காந்துருக்கீங்கல்ல, அப்போ என்னைக்காச்சும் முறுமுறுத்தீங்களா? 10 ஆச்சு 10:30 ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு காரியம் தான் கர்த்தருடைய வார்த்தை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். அவங்களுக்கு ஐபிஎலுக்கு நேரம் இருக்கும், பிபிஎலுக்கு நேரம் இருக்கும், எல்லா வசனம் நேரம் இல்லைங்க. ரொம்ப மக்களுக்கு நேரம் இல்லைங்கிறது தெரியலை. அவங்களுக்குள்ள வியாதி அவரோட வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் மற்ற காரியத்தில் நேரம் செலவழிக்கிறாங்க. அதை பார்க்கலும் தேவனோட வார்த்தை மேன்மையானது. உங்களுக்கு சரீரத்தில் எந்த பகுதி டேமேஜாக இருக்கோ, எந்த பகுதி பலவீனமாக இருக்கிறதோ அதை ரெஸ்டோர் பண்ணி புதுப்பிக்கக்கூடிய வல்லமை தேவனோட வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் நேரம் செலவழிக்கணும்.